ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை இடம் பெற்றுட்டாங்க, கூட்டணி அமைச்சிட்டாங்க, பாரதிய ஜனதா அண்ணா திமுக விழுங்கி விடும் அப்படி எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 1999ஆம் ஆண்டு இதே பாரதிய ஜனதா கட்சியோட திமுக நாடாளுமன்ற தேர்தலில் இணைஞ்சு போட்டிட்டாங்கல்ல, வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக எம்பி திரு முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. அது ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு வருடம் இலாக்கா இல்லாத மந்திரியா பாரதிய ஜனதா அரசாங்கம் வச்சிருந்தது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மோசமான கட்சி என்று சொல்லல. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தது, அப்போ சொல்லல. இப்போ அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே இன்றைக்கு பாரதிய ஜனதா மோசமான கட்சி, பாரதிய ஜனதா மதவாத கட்சி இப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க கூட்டணி வைக்கும் போது தெரியாதா? ஆக அவர்கள் அவதூறு செய்தியை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாரோட கூட்டணி இருந்தாலும் கொள்கைகளுடைய அடிப்படையில் தான் செயல்படும். அண்ணா திமுக கட்சி பொன்மனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல அடிக்கடி நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாருடன் வேணாலும் கூட்டணி வைப்பீங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. மற்றவர்கள் கூட்டணி வச்சா அவதூறு பிரச்சாரத்தை பரப்புவீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய உண்மையான முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள். இனி மக்களை ஏமாற்ற முடியாது. ஒருவரை ஏமாந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். இனி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற நிலை எப்போதும் இல்லை. இந்த தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை பெற்றிருக்கிறாங்க? நன்மை பெற்றிருக்காங்களா? இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டம் வந்திருக்குதா? இல்ல இந்த மாவட்டத்துக்கு தான் வந்திருக்குதா? கால்நடை மருத்துவமனை கொண்டாந்தோம், நிறைய பாலத்தை கட்டி கொடுத்தோம், அற்புதமான சாலைகள் அமைத்து கொடுத்தோம். நாங்க கொண்டாந்த பல திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் தானே இந்த விடியா திமுக அரசு. இங்க கூட கோழி பண்ண அதிகமா இருக்குது, அதுக்கு ஆராய்ச்சி நிலையம் கட்டணும் 32 கோடியில, அதை முழுமையா செயல்படுத்தல. அதுக்கு தனி பணியாளர் நியமிக்கல இந்த ஆட்சியில. அது மட்டும் இல்ல, இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்கு தடை இல்லாம குடிநீர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு தடை இல்லாம கூறு வழங்கப்படும். பழைய குடிநீர் திட்டத்தில் முழுமையா குடிநீர் வசதி பெற முடியவில்லை. அதனால எங்களுக்கு புதிய குடிநீர் திட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கை அண்ணா திமுக ஆட்சியுடன் நிறைவேற்றி தரப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. 12 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அண்ணா திமுக ஆட்சி உதவி செஞ்சிருக்குது. 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கு தங்க திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தில் மண பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, கிராமத்திலிருந்து நகரம் வரை அந்த மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுக்க வேண்டும். அதற்காக 2000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாட்டில் திறந்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டம் சிறப்பாக மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றது. அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனே சிகிச்சை அளித்தாங்க.
இந்த திட்டம் தொடர்ந்தா அண்ணா திமுகவுக்கு நல்ல பேர் வந்துட்டு ஸ்டாலின் மாடல் அரசு இன்றைய முதலமைச்சர் அந்த அம்மா மினிக்கிள்ளி திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில் மட்டும் 9 அம்மா மினிக்கிள்ளி கொடுத்துருக்கோம். இந்த பல்லடம் தொகுதியில 9 அம்மா மினிக்கிள்ளி கொடுத்துருக்கோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு அமைந்த பிறகு இந்த 2000 அம்மா மினிக்கிளிக்கு 4000 அம்மா மினிக்கிளிக்கு தொடக்கம்.